என்ன ஸ்பெஷல் ஆச்சுன்னா இன்னைக்கு வெளியே ஒரு வேப்ப மரம் வைக்க போறோம். அந்த வேப்ப மரம் எல்லாத்துக்கும் பயன்படும். என்ன வேப்ப மரம் வச்சாச்சு பாத்தீங்களா? இந்த வேப்ப மரம் எங்க வீட்டுல இருந்துச்சு. இந்த மரத்தை ஒரு சந்துல இருந்துச்சு. இதை எப்படியாட்டும் இது வம்பக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு அந்த மரத்தை இன்னைக்கு வெட்டி அந்த மரத்தை அப்படியே கொண்டு பிளாட்டுக்கு வெளியே யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம, அடுத்த பிளாட்டுக்கும் இடைஞ்சல் இல்லாம, என் பிளாட்டுக்கும் இடைஞ்சல் இல்லாம என் பிளாட்டுக்கு ஒட்டியே வச்சுட்டேன். நாளைக்கு ஆட்கள் வந்தா உட்கார்றதுக்கு வாங்குறதுக்கு வெட்டா வெயில்ல இந்த மரம் நிழல் கொடுக்குன்ட்டு நம்பி வச்சிருக்கேன். இதேமே எல்லாரும் மரம் வளருங்க. சிலவங்க சொல்லுவாங்க, சீமான் நினைச்சுலாம் சொல்லுவாங்க, மரத்தை இப்படி கட்டி பிடிச்சி சொல்லலான்னு சில வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன். அப்படி சொல்லாதீங்க. மரம் தான் நம்மளை வாழ வைக்கும், நம்ம சங்கதியை வாழ வைக்கும். அதான் அந்த சீமானாச்சி பண்றாங்க. அதான் அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, மரம் வளர்க்க ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மத்த இதுல அரசியல் நோக்கமோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே மரம் வளருங்க. மரத்தை உங்களுக்கு இடைஞ்சல் ரொம்ப வீட்டுக்கு இடைஞ்சலா இருந்தா மட்டும் வெட்டுங்க. மத்தபடி மரத்தை வெட்டுன்னு நினைக்காதீங்க. இதனால